ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கூட ஒரு கேபிள் பட்டனை கொஞ்சம் கோச்சிக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் நெக்ஸ்ட் டோர். இது வந்து 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்கோயிங் ட்ராமா தான். ஸோ நம்ம வந்து ரிலீஸ் ஆக ஒரு எபிசோடாக வந்து நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமா வந்து ஃபுல் பேக்கேஜில் இருக்கு. லவ், ஆக்ஷன், ரொமான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் யார் பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, அதை வந்து உங்களுக்கும் பகிர்வோமேன்ட்டு I'll be with you, 그대여. You'll never be alone, 언제나 곁에. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து 4 ஆன்டிஸ் தான் காட்டுறாங்க. அந்த ஆன்டிஸ்லாம் வந்து ஜாலியாக ஹைக்கிங் போயிட்டு இருக்காங்க, கலாச்சிக்கிட்டு ஜாலியாக தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பொண்ணு வந்து எனக்கு வந்து கோர்டெக்ஸ்ன்ட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ஜெர்கின் வந்து அமைச்சிருக்கா அப்படின்ட்டு. உடனேவே ஹீரோட அம்மா வந்து அது கோர்டெக்ஸ் இல்ல கார்டெக்ஸ் அப்படின்ட்டு அந்த பிராண்டோட நேம் வந்து திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாதுன்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் மாத்தி கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்றாங்க. உடனே அங்க 4 2 ஆன்டிஸ் வந்து சொல்றாங்க, உன்னோட பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, உனக்குலாம் வந்து கிஃப்ட் அமைச்சு விட்டுட்டு இருக்கா யூஎஸ்ல இருந்து அப்படின்ட்டு. அப்ப என் பொண்ணு வந்து ரியோன் வந்து எப்பவுமே வந்து நல்ல காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் அனுப்புவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க, நான் என் பையன் கிட்ட இருந்ததுன்னா கிஃப்ட் எல்லாம் வாங்குறது இல்ல, அவனே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு போது அவன் சம்பாதிச்சதை அவனே வச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நான் அவன் கிட்ட கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, ஏன்னா அவனே எனக்கு ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா வந்து வாயடிக்க வைக்கிறாங்க ஹீரோவோட அம்மா. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க, அப்ப என் பொண்ணு வந்து எனக்கு கிஃப்ட் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோட அம்மா வந்து தற்பெருமையா சொல்றாங்க, நான் இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கல, இருந்தாலும் சொல்றேன் அப்படின்ட்டு. என் பையன் வந்து இப்போ ரீசெண்டா சவுத் கொரியா பிரசிடென்ட் வந்து மீட் பண்ண தெரியும்ல, ஏன்னா வந்து அவன் வந்து ஆர்கிடெக்சர் டிசைன்ல வந்து டாப்பா வந்திருக்கான்ட்டு. உடனே அந்த 4 2 லேடிஸ் வந்து வா உன் பையன் சூப்பர், ஹியூன் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து மூக்கு வேர்த்துட்டு, ஹீரோயின் வந்து எங்க வேலை பார்க்கறான்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உலகத்திலே 2வது பணக்காரனான அவரோட கம்பெனில அவரே மீட் பண்ணி நீங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் உலகத்திலே யாரு பணக்காரங்கன்னு கேட்டா சொல்லுவாங்களே தவிர சவுத் கொரியா பிரசிடென்ட் உலகத்துல இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வந்து டாப் யூனிவர்சிட்டி யூஎஸ்ல வந்து டாப் கிரேட்ல வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து டாப் கம்பெனி யூஎஸ்ல வந்து வேலை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பையனை பத்தி தெரியும்ல அப்படின்ட்டு. அவன் கொரியாலேயே டாப் காலேஜ்ல கொரியாலேயே வந்து டாப்பஸ்ட் மார்க் வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாம அவன் வந்து யூஎஸ்ல வந்து இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் அவார்டு வந்து அங்கேயே போய் வாங்கியிருக்கான். அது மட்டுமே இல்லாம அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொரியனா வந்து அந்த அவார்டு வாங்கியிருக்கான் தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பொண்ணு தான் வந்து இந்த உலகத்திலேயே டாப்பஸ்ட் கம்பெனில வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கியிருக்கான் தெரியும்ல அப்படின்றாங்க. உடனே ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க, என் பையன் தான் வந்து இந்த ஸ்விம்மிங்லேயே வந்து டாப்பஸ்ட் நேஷனல்ல தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்க 4 ஆன்டிஸ்ல வந்து ஒரு ஆன்டி வந்து சமாதானப்படுத்தி வேற டாபிக்க மாத்துறாங்க. இருந்தாலும் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் வந்து திருந்தல, சண்டை போட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு கிளம்பி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப 4 ஆன்டிஸ்ல வந்து 2 ஆன்டிஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரு ஜெயிப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு பிங்க் ஜெர்கின் போட்டிருக்க ஆன்டி வந்து சொல்றாங்க, கன்ஃபார்மா ஹீரோ தான் ஜெயிப்பான், ஏன்னா இப்ப வந்து அவங்க அவார்டு வாங்க போறான் நேஷனல்ஸ் அப்படின்ட்டு. அடுத்த சீனே வந்து மேகசின் அவார்ட்ஸ் 2024 போட்டு அந்த ஸ்டேஜ் தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட சிஓவும் அவங்க கூட வேலை பார்க்குற கொலிகும் வந்து பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு சூப்பரா இருக்கு, எல்லாருமே டாப் செலிபிரிட்டிஸா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து கேக்குறாங்க, எங்க சீனியர் அப்படின்ட்டு. அப்ப யூனா எங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஃபியூனரல் ஹால்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க அவர் வந்து அங்க இருக்க மேனேஜர் கிட்ட போயிட்டு பேசுறாரு, நான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஓ நீங்க வந்து டிசைன் பண்ண வந்திருக்கீங்களா மெமோரியல் பார்க்க அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து நடந்து போய்கிட்டே அந்த மெமோரியல் ஹால்ல வந்து கேக்குறாரு, இந்த மெமோரியல் ஹால்ல எதை வந்து நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே அவங்க யோசிச்சுக்கிட்டு சொல்றாங்க, இங்க வந்து நான் எதை மாத்தணும்னு நினைக்கிறேன்னா மெமோரியல் ஹால்ல வந்து அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு. கூடவே வந்து மியூசிக் சென்டரையும் வச்சுட்டா அவங்க வந்து பாட்டும் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் சந்தோஷமா சோகமா இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து அவங்களோட மூடை வந்து மாத்தும், சிரிச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பார்க்கோட மேனேஜர் வந்து சொல்றாங்க, எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் யோசிக்கிறீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருக்கு வந்து கால் வருது, அந்த காலை எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் எடுத்து பேசுறாரு. அப்ப சிஓ தான் கால் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, எங்க நீ இன்னும் வரலையா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இதோ சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர்
அடுத்த சீனே வந்து அந்த அவார்டு நடக்கிற செரமனியை தான் காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம கொலிகும் வந்து நம்ம சிஇஓவும் இருக்காங்க. அப்ப கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து கேட்குறாங்க ஏன் இன்னும் வரல அப்படின்ட்டு. நம்ம சிஇஓ வந்து தலையெல்லாம் வரி சிவி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவனுக்கு பதிலாக நான் போய் அவார்டு வாங்கிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்ப அங்க வந்து அனௌன்சர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் அவார்டு வந்து யாருக்கு போக போகுதுன்னா அப்படின்ட்டு. கரெக்டா அவர் வந்து வாங்கலான்னு போற டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஓடி போய் வாங்கிடுறாரு அந்த அவார்டை. அப்ப வந்து அனௌன்சர் வந்து எதனா ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு மிக்க நன்றி அப்படின்ட்டு. உடனே ஹீரோ ரிட்டர்ன் போயிட்டு நான் வந்து எதுல இருந்து வந்திருக்கேன்னா ஆர்டிலரி ஆர்கிடெக்சர்ல இருந்து அப்படின்றாரு. உடனே சிஇஓட ரியாக்ஷன் எல்லாம் பங்கமா இருக்கும். யாரா இவன் வாயை பொழுதுட்டு பாப்பாரு. பண்ணி 4 ஆன்டிஸ் தான் காட்டுறாங்க. ஒரு வழியா வந்து ஹைக்கிங்ல வந்து ரீச் பண்றாங்க போல மேல. யாஹூ போயிட்டு கூகுளே வந்துருச்சு. இருந்தாலும் யாஹூன்னு முன்னாடி போயிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும், என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது எங்கன்னா யூஎஸ்ல அப்படின்றாங்க. ஹீரோவோட அம்மா முகமே வந்து மாறிடுச்சு. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்து கேக்குறாங்க யாருன்னா வந்து உங்க பையன் டேட் பண்றானா அப்படின்ட்டு. அப்ப வந்து ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க இல்ல யார் கூடயும் இப்போ வந்து அவன் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்றாங்க. அப்ப வந்து ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க என் பொண்ணு வந்து எவ்வளவோ பிஸியா இருந்தாலும் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. உடனே ஹீரோவோட அம்மாக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு போல. என் பையனை வந்து கட்டிக்கிறதுக்கு இந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க வந்து லைன்ல நிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க பேச்செல்லாம் பேசக்கூடாது, இன்விடேஷன் எடுத்துன்னு வந்து நீட்டணும் அப்படின்னு. உடனே ஹீரோவோட அம்மாக்கு வந்து லைட்டா அசிங்கமா போயிடுச்சு போல. அவங்க பாட்டுன்னு எழுதுக்கிட்டு ஐயோ கால் பூச்சிக்கிச்சுன்னு இருக்காங்க. அப்ப அங்க 4 ஆன்டிஸ்ல 2 ஆன்டிஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசியா வின் பண்ணது யாருன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா முகத்துல 1000 வாட் பல்பு எரியுது. பண்ணி அடுத்த சீனே தான் காட்டுறாங்க. ஃபிளைட்ல நம்ம ஹீரோயின் வந்து கொரியாக்கு தான் வந்துட்டு இருக்காங்க போல. அவங்க டெஸ்டினேஷன் வந்ததுனால லேண்டிங் பண்ண போறோம்ட்டு வந்து யார் வந்து கூப்பிடுறாங்கன்னா நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சரியா தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அவங்க எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இறங்கும்போது சீட் பெல்ட் போட்டே ஆகணும்ல அதனால. அப்ப வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவங்க மேல கை வச்சுக்கிட்டே மேடம் எழுந்துருங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து அலறி வச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு ஹீரோயின் பண்ணதை பார்த்த உடனே ஏன் நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சாரின்னு சொல்ல அப்ப வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க இல்ல நான் தான் உங்களை வந்து பயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயின் இல்ல எனக்கு வந்து ஒரு கெட்ட கனவு நான் அடி வாங்குற மாதிரி அதான் நான் கத்திட்டேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஓ கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பண்ணி ஏர்போர்ட்டை தான் கட்டுறாங்க. அங்க வந்து ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை தான் தேடிட்டு வராங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் மேலேயே உட்காந்துக்கிட்டு ஐயோ பாவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி பண்றீங்க அப்படின்னு. இப்பதான் நான் கொரியாவுக்கு வந்த மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு சொல்ல அப்ப வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா நீ கொரியாவுக்கு வந்தனோடனே அப்படின்ட்டு. உடனே வந்து ஹீரோயின் வந்து கேக்குறாங்க இத்தனால என்ன பார்க்கல நீ என்ன இப்போ பாக்குறனா வந்து உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்ட்டு. அப்ப வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு லக்கேஜை தூக்கின்னு போயிடுறாங்க. திருட்டு போட்டேன் அப்படின்னு கத்திட்டே போடுறாங்க. அப்புறமா ஹீரோயினை தான் காட்டுறாங்க நாய்க்குட்டி மாதிரி தலையை வெளியே விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க கார்ல. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா காரோட விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நானே வந்து 911ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், நீங்க வந்து இருக்கல நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க எங்க சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இல்லைங்க நீங்க பேராமெடிக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. பேராமெடிக் மாதிரி பேசல நானே ஒரு பேராமெடிக் தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க அம்மா நீ உங்க அம்மா கிட்ட நீ கொரியா வந்தது சொன்னியா இல்லையா அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்தேன்னா எங்க அம்மா கிட்ட தெரிஞ்சிருக்குமே, எங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல அப்போ வந்து நம்ம ஹீரோ ஹியூன் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்க இல்லையே அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து பிஸியா இருப்பான் அப்படின்ட்டு. அவன் வந்து எப்படி இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க ஆப்வியஸா அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு. கட் பண்ணி ஹீரோவை தான் கட்டுறாங்க. அந்த அவார்ட்ல வந்து ஒரு ஆக்டர் இருப்பாங்க போல. நம்ம சிஓ வந்து குஷியா போயிட்டு அந்த ஆக்டர் தெரியுமா அவங்க தான் வந்து டாப் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்றாரு எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது, அவங்கள ஒரு செரமனில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சிஓ குஷி ஆயிட்டு வா நம்ம போய் ஹலோ சொல்ல ஹீரோ வந்து இல்ல அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து கார்ல போறதுக்கும் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க காரை வந்து கிராஸ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஹீரோ வந்து எதை பார்த்துட்டு போவாருன்னா நம்ம ஹீரோயினோட மேரேஜோட இன்விடேஷனை தான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து எதை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்கன்னா சோத்து கடையை தான் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க ஆமா என்ன பசிக்குதான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பசிக்குதான் என்ன எதுனா ஒரே ஒரு பிளேஸ்ன்னு சொல்ல அவங்களுக்கு 2 பேருக்கும் தெரியும் போல எதுனா ஒரு பிளேஸ். அவங்க 2 பேரும் கண்ணை காட்டிக்கிறாங்க. கட் பண்ணி அடுத்தது ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. ஒரு முட்டை வச்சுட்டு தொபிக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்ட உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்காங்க காரம்ட்டு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க என்னால வந்து காரத்தை ஹேண்டில் பண்ண முடியல போல, எனக்கு வந்து ஸ்பைசி ஃபுட் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இருந்தா தண்ணி குடி அப்படின்னு
சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தும்பிக்கையை வந்து தண்ணிக்குள்ள விட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவே ஹீரோயின் வந்து என்ன பண்ற நீ ரொம்ப ஓவரா பண்றிய அப்படின்னோடனே ஒளிஞ்சிக்கிறாங்க யாரோ வரதை பார்த்துட்டு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க எதுக்கு இவனை பார்த்து ஒளியிற அப்படின்னு. அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தம்பி தான். அவரும் வந்து வாங்க தான் வந்திருப்பாரு. அப்ப அவரோட கோச் வந்து வந்துருவாரு. அப்ப அவரோட கோச் வந்து சொல்றாரு நீ வந்து மொத்தமா இன்னைக்கு வந்து இதை சாப்பிட்டனா 1500 கேலரி கிட்ட வந்துடும். நீ எப்படி வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங் கோச்சிங் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவ, போயிட்டு 100 புஷ்அப்ஸ் 100 புல்அப்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனை பார்த்துட்டு உடனே ஹீரோயினோட தம்பியும் வந்து ஐயோ அப்படின்ட்டு போறாங்க. அவரு போனதுக்கு அப்புறம் அந்த இதுவும் வந்து இவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க ஆமா நீ ஏன் உன் தம்பியை பார்த்து பயந்து ஒளியிற அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹீரோயின் உடனே சொல்றாங்க அக்கா தங்கச்சின்னு எப்படிதான் இருப்பாங்கன்னு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஆமா நீ உங்க வீட்டுக்கே சொல்லலையா நீ வந்தது அப்படின்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து திருன்னு முடிச்சுட்டு நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும். அப்ப ஹீரோயின் வந்து கேக்குறாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோன்னு என்ன இன்னைக்கு நடந்தாலுமே என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனேவே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து எமர்ஜென்சி கால் வந்தோடனே அவங்க கிளம்புற வந்து அடிப்பாவி துரோகின்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க போயிட்ட பிறகு ஹீரோயின் வந்து பலூன் வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு இங்க சொன்னாதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவே வந்து பிளாஷ்பேக் தான் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் ஒரே பாத் ஹவுஸுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி என்ன ஏன் இவங்க கூட கூட்டிட்டு போறீங்கன்னு அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா பிரசன்ட் தான் கட்டுறாங்க. எங்க 2 பேரையும் எப்படி எங்க அம்மாங்க வந்து உள்ள கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியலையே. இது வந்து ரூல்ஸுக்கு ரொம்பவே எதிரானது. எப்படி ஒரு பையனும் பொண்ணும் ஒரே பாத்ரூம்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன இடம் அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இது நான் கேட்க வேண்டிய இலக்கு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீ வந்து என்னோட இடத்து மேல கால் வச்சுட்டு இருக்கேன்னு காமெடிலாம் பண்ணாதரா இது உன் லேண்டா எப்படிடா உன் லேண்டாகும் அப்படின்னு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அது மேலே கை வச்சுட்டு பார்வை தான் பார்க்குறாரு. கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் வந்து கிளம்பலான்னு போக அப்போ அந்த 4 ஆண்டிஸோ கரெக்டாக வருவாங்க. ஹீரோயின் போயிட்டு ஒரு அட்டைப்பட்டியில் ஒளிஞ்சிப்பாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறா இவ அப்படின்னு பார்ப்பாங்க. உடனேவே ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸை தூக்கிட்டு என்னை பார்த்ததா சொல்லவே சொல்லாத அப்படின்னு இருக்க. ஹீரோ வந்து வா வெளில வா நிற்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோனோட லக்கேஜ் வந்து அவங்க கொண்டு வந்தது வந்து ரோட்லேயே இருக்கும். அப்போ ஒரு 4 ஆண்டியில் வந்து ஒரு ஆண்டி வந்து கேட்குறாங்க இந்த லக்கேஜ் நடு ரோட்ல என்ன பண்ணுதுன்ட்டு. உடனே ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நீ எப்ப இங்க வந்த அப்படின்ட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பாவும் வந்து எங்கேயோ போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. இவங்க 4 ஆண்டிஸ் கூட ஒரு அங்கிளும் சேர்ந்துடுறாரு. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவை பார்த்தோடனே ஒரு ஆப்பிள் கொடுப்பாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா வந்து கேக்குறாங்க நீ எப்போ வந்து ஒரு கால் பண்ணிட்டு வர மாட்டியா அப்படின்றாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோவோட அம்மாக்கும் ஹீரோக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்ட்டு. அவங்க வந்து ஓகே அப்படின்றாங்க. அங்க இருக்கவங்க நடு ரோட்ல இருக்க லக்கேஜை பார்த்துட்டு இது உன் லக்கேஜான்னு கேட்க அப்ப ஹீரோ வந்து இல்லையே அப்படின்றாரு. சரி அப்ப ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் சரி நாங்க இதை டிஸ்போஸ் பண்ணிடுறோம்னு சொல்ல ஹீரோயின் வந்து உள்ள இருந்து தட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து உடனே எந்துதான் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்க டப்பா வந்து பாதுகாப்பா காட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பா வந்து கேக்குறாரு என்ன வச்சிருக்க அந்த டப்பால அப்படின்னு. இது காலி டப்பா தான் சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து கேட்க அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்றாரு இல்ல உள்ள நிறைய டப்பா இருக்கு அதெல்லாம் சேர்த்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கொடுத்த ஆப்பிள வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துறாரு. அப்புறமா அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினை வந்து வெளியே விடாம நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஒரே உத வச்சு அந்த அட்டைப்பட்டி கிழிச்சிட்டு வெளில வருவாங்க. அவங்க வெளில வந்த உடனே வந்து ஹீரோ வந்து கலாய்க்கிறாரு. ஆமா நீ எதுக்கு இங்க வந்தோடனே நான் ஏன் கிட்ட சொல்லணும்னே ஆன்டி நீங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு உன்னை சாவடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்ல சும்மா கலாய்க்க தான் செஞ்சேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்குறாங்க இதுனா உன்னோட புது ஆஃபீஸா அப்படின்ட்டு. உடனே எனக்கு பாத்ரூம் வருது நான் பாத்ரூம் போய் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறாங்க. ஹீரோ வந்து சொல்றாரு உள்ளெல்லாம் போவாத அப்படின்றாரு. அவங்க வந்து பாத்ரூம் போயிட்டு வெளியில வந்த உடனே வந்து ஹீரோ சொல்றாரு ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து அதுதான் மெயின் டோர் வெளில போயிரு அப்படின்றாரு. உடனேவே வந்து ஹீரோயின் ஆஃபீஸை பார்த்துட்டு பரவாயில்லையே உன் ஆஃபீஸ் பெருசா இருக்கு நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து தயவு செஞ்சு வெளியில போமான்னு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவரோட சீலிங்கை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோ வந்து பரவாயில்லையே உனக்கும் ஒரு நல்ல சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஹீரோ வந்து பரவாயில்லையே உனக்கும் ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ பேசுறதை கண்டுக்காம அவங்க பாட்டு
இருந்து நடந்து போக அப்போ ஒரு ஒயர் தடுக்கி அங்க வச்சு இந்த ஷெல்ஃப் வந்து ஹீரோயின் மேல விழ போக அப்போ ஹீரோ தான் போய் காப்பாத்துறாரு. அந்த டைம்ல அவர் வச்சிருக்க ஒரு அலங்கார ஸ்டோன் வந்து இவரோட மேல முதுகுல பட்டு கீழே விழும், ஹெவியா விழுந்திருக்கும் அது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க நல்லா தானே இருக்குன்ட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்றாரு நல்லா இருக்கேன், என்னை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதை தூக்கிட்டு என்னப்பா இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு, அதை பார்த்தா உனக்கு கம்மி வெயிட் மாதிரி தெரியுதா அப்படின்னு இருக்க. ஹீரோவுக்கு வந்து முதுகுல அடிபட்டிருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து அந்த இதுவை வந்து தூக்கி பார்ப்பாங்க ட்ரெஸ்ஸை. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அடியே வந்து இவங்க பார்ப்பாங்க, இப்போ இருக்க அடியும் வந்து பார்ப்பாங்க. பழைய அடியை பார்த்துட்டு ஃபிளாஷ்பேக் வந்து யோசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன சொன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து இவங்களை பிடிச்சி இழுக்கலான்னு வருவாரு. அப்போ ஹீரோவே தள்ளி விட்டதுல அவரோட முதுகு வந்து வேலியில பட்டு அடிபட்டுரும். அதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் வந்து கேட்பாங்க இப்போவும் அந்த தழும்பு இருக்கான்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்றாரு உன்னால தாண்டி என் உடம்பு ஃபுல்லா தழும்பு அப்படின்றாரு. உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் என்னை மன்னிச்சிரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போவாங்க. அப்ப அந்த கீழே விழுந்த ஸ்டோனை பார்த்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவாரு இது வந்து 17 மில்லியன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு என்னது அப்ப 1700 ரூபாய் இல்லையா, 17 மில்லியன் வந்து அதை தொடச்சி பத்திரமா கொடுப்பாங்க ஒன்னும் ஆகலன்ட்டு. ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருப்பாரு இவங்க பண்றதை பார்த்துட்டு. கட் பண்ணி 911ஓட ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் வந்து பேராமெடிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ வந்து கேப்டனை பார்த்துட்டு கேட்கறாங்க இன்னைக்கு வந்து என்னோட டியூட்டியே கிடையாது, ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு உடனே அப்போ வந்து அவர் சொல்றாரு இல்ல ஒரு நியூபிக்கு வந்து அடிபட்டுருச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து எமர்ஜென்சி கால் வர அங்கிருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் வந்து செகண்ட் ஹீரோயின் வச்சுப்போம். செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்க அந்த வயசானவருக்கு ஹெல்ப் பண்ண போக அவர் வந்து அங்க இருக்க பாட்டிலை உடைச்சிட்டு அவங்களே குத்த வராங்க. அப்போ வந்து செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து அங்க கூட்டத்தில் இருக்க ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ண வரான். அப்போ அவங்க வந்து கேக்குறாங்க ஏன் நான் ஒரு பொண்ணுன்றதுனாலயா அப்படின்னு. இல்ல நான் கரைத்தல வந்து ப்ளூ பெல்ட்ன்றான். அப்புறமா அதை சொல்லிட்டு அவன் ஆர்வ கலர்த்தனமா வந்து ஓடி போய் சண்டை போடலான்னு போக கால் தடிக்க கீழே விழுந்துடும். அங்க இருக்க அந்த தாத்தாவே பார்த்துட்டு யாரா இவன் அப்படின்னு பாக்குறாரு. அப்ப வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு அவரை அடிச்சு போட்டுட்டு நான் வந்து கரைத்தல வந்து பிளாக் பெல்ட்னு ஒரு கெத்தா சொல்றாங்க. அவர் வந்து கீழே விழுந்தோடனே வந்து அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நான் வந்து பிளட்டை மட்டும் தான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட பிளட் எடுக்கிறாங்க. அதை பின்னாடி இருந்து பார்த்த அந்த பையன் வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் மேல கிரஷ் ஆயிடுறான். கட் பண்ணி ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து நின்றுட்டு ஏன் பின்னாடியே ஏன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு உடனே ஹீரோ வந்து சொல்றாரு உன் வீடும் ஒரே பக்கம் தான் என் வீடும் ஒரே பக்கம் தான், நம்ம 2 பேர் வீடுமே பக்கத்துல இல்ல. ஹீரோயின் வந்து உடனே சொல்றாங்க வேற எதனா ரோடு பக்கமா போக வேண்டியதுதானே, இதுதான் என் வீட்டுக்கு ஷார்ட்டா போறது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போக அப்போ வந்து ஹீரோயின் வந்து அங்க இருக்க சிக்கன் ஷாப்பை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து சொல்றாரு இந்த டைம்ல என்ன சிக்கன் கிரேவிங்ஸா அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து அங்க இருக்க சிக்கன் கடையை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஹெல்மெட்டை போட்டா எனக்கு வந்து அடி விழாதுல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோ வந்து ஒரு மாதிரி பாப்பாரு. அப்போ ஹீரோ வந்து சொல்றாரு நான் உன்னை தின்னால வந்து வியாடானவதான் நினைச்சிருந்தேன், இன்னைக்கு தான் தெரியுது நீ பைத்தியக்காரி அப்படின்னு இருக்காரு. அவன்கிட்ட போயிட்டு ஹெல்மெட் வாங்கிட்டு என்ன பண்ண போறேன்னு உடனே ஹீரோயின் வந்து அதை கண்டுக்காம அங்க வந்து அவங்க சூட் கேஸை ஓபன் பண்ணி ஜர்க்கினா போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து கத்துறாரு ரோட்ல என்னடி பண்ற அப்படின்ட்டு. ஹீரோ வந்து கத்துறாரு எனக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ஜர்க்கின்லாம் போட்டுன்னு 2 பேரும் வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. அப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு என்னத்த மறைக்கிற நீ உங்க அம்மா கிட்ட இருந்த அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு கேக்குறாங்க நீ வேணா இன்னைக்கு நைட் என் கூடயே இருக்கியா, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே வந்து ஹீரோ வந்து எதுக்கு என்ன பயப்படுத்திட்டு இருக்க, வர வர நீ என்ன ரொம்ப பயப்படுத்துற நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ நின்றுட்டு உன்னை விட நான் தான்டா பயத்துல அதிகமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க நான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதை சொல்லதான் வந்தேன், ஆனா எங்க அம்மாவை பார்த்து பேசவே முடியல பயமா இருக்கு. அப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு என்ன சொல்றதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்து யோசிக்க அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு நீ சொன்னாதான் என்னால வந்து ஹெல்ப்பே பண்ண முடியும்னா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அது வந்து என்னன்னா நான் கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து நீ என்ன சொல்ற நீ அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்றாங்க நான் தான் சொல்றேன்ல கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்து ஷாக் ஆயிட்டு ஆன்டின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் வந்து மறுபடியும் இந்த ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க என்ன சொன்ன நீ அப்படின்ட்டு. அந்த டைம்ல ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மான்னு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு ஹீரோயின் வந்துட்டு அம்மா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துங்களா
அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு கல்யாணத்தைன்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவோட ஷாக் ரியாக்ஷன் தான் ஓ மை காட் அப்படின்றாங்க. பக்கத்துல ஹீரோயினோட அப்பா வந்து மைக்கச்சி விழுந்துடுறாரு, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. அந்த டைம்ல ஹீரோவோட அப்பா வந்து போய் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. உடனேவே வந்து ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் வந்து அடிக்க போக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு அடியே விடல, ஹீரோக்கு தான் சரியான அடி விழுந்துட்டு இருக்கு. உடனேவே வந்து ஹீரோயினோட அம்மா வந்துட்டு நீ கல்யாணத்தை நிறுத்தினியா இல்ல அவன் கல்யாணத்தை நிறுத்தினானு கேட்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி நின்றுக்கிட்டு நான் தான் கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கேட்கறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கா, நீ என்ன பண்ண அப்படின்னு. நீ எதுனா அவனை ஏமாத்திட்டியான்னு கேட்க ஹீரோயின் வந்து ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருக்க. அப்ப நீ தான் வந்து ஏமாத்திட்டியா அப்படின்னு போயிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சம் நஞ்சமா எழுந்திருப்பாரு நம்ம ஹீரோயினோட அப்பா, மறுபடியும் போய் விழுந்துருவாரு. இதை கேட்ட உடனே வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து போட்டு அடிக்கிறாங்க எதையோ வச்சுக்கிட்டு. ஹீரோ மேலதான் அடி விழுது, ஹீரோயின் மேல அடி விழலையா. ஹீரோவோட அம்மா வந்துட்டு நீ தான் என்னோட பையனையே அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவே வந்து ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவளை அடிக்கிறத நிறுத்த அவ பக்க கதையும் கேட்போம்ல அப்படின்னு சொல்ல அப்புறமா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சமாதானம் ஆயிட்டு சரி உன்னோட கதையை சொல்லுன உடனே உடனே வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க நான் சொன்ன அடிக்க மாட்டீங்களா, அது மட்டும் இல்லாம நான் வந்து வேலையும் விட்டுட்டேன் அம்மா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனேவே நம்ம ஹீரோயினோட தம்பியோட ரியாக்ஷன் பார்க்க நம்ம தேவாக் அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவோட ரியாக்ஷனும் அவரு மொத்தமா விழுந்துடுறாரு என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண ஹீரோயினோட அம்மா வந்து கொலகான்ல இருக்காங்க. அப்புறமா ஹீரோயினோட அம்மா வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க போக அந்த டைம்ல ஹீரோ தான் வந்து தடுக்கிறாரு. உடனே வந்து ஹீரோ வந்து கேக்குறாரு நீ ஓடு ஏன் என்ன எடுத்துன்னு ஓடுற அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேருமே இதே போலதான் சின்ன வயசுலயும் ஓடி இருக்காங்க போல. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் பார்க் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் அதெல்லாம் பிடிச்சிருச்சா, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு கேட்க அப்ப வந்து ஹீரோ வந்து கேக்குறாரு நீ வந்து பொய் தானே சொல்ற, நீ வந்து சீட் எல்லாம் பண்ற ஆள் கிடையாதுன்னு. என்ன பார்த்தா அப்படிலாம் நினைக்க கூடாது, நானும் ஏமாத்துவேன்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீ ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு வந்து பொறுப்பேற்றிருக்க, கல்யாணமும் வேணான் இருக்க, வேலையும் விட்டுருக்க. இதெல்லாம் நடந்தவன் வந்து நீ கஷ்டமே இல்லாத மாதிரி வெளியில தான் காட்டிட்டு இருக்க ஹீரோ வந்து சொல்ல உடனே வந்து ஹீரோயின் வந்து கேக்குறாங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது. உடனே ஹீரோ வந்து சொல்றாரு ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன பொம்மையா, எது நடந்தாலும் கம்முன்னு இருக்கிறதுக்கு, பொம்மையும் ஒரு நாள் வந்து உடையும் அப்படின்னு. ஹீரோயின் வந்து கேக்குறாங்க என்ன பார்த்தா அழகாவா இருக்கு, டால் மாதிரியா இருக்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்து சொல்றாரு ஆமா உன்னை பார்த்தா டால் மாதிரி தான் இருக்கு, சாத்தான் டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்றாங்க என்னோட வாழ்க்கை வந்து ஓவர் ஹீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, கொரியால படிச்சிருந்தேன், திடீர்னு வந்து யூஎஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு, அங்க போய் படிச்சேன், தனியா வாழ்ந்தேன், நல்ல வேலையும் கிடைச்சது, நல்ல பையனும் கிடைச்சான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, அதனால நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மாறி போது, என்னோட CPU வந்து ஓவர்லோட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, அப்புறமா வந்து என்னோட மானிட்டர் ஸ்கிரீனே வந்து பிளாங்க் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால என்னோட ரீபூட்டுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து காரணம் என் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கும் என்னோட வேலையை விட்டதுக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து ஒரு கப்புள்ஸ் வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து போனை கொடுத்துட்டு எங்க ரெண்டு பேரையும் வந்து கப்புள்ஸ் போட்டோ எடுங்கன்னு ஹீரோ வந்து எடுத்து கொடுக்குறாரு. இப்போ வந்து அவங்க வந்து கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் வந்து போட்டோ எடுக்கணுமா, நீங்களும் கப்புள் தானேன்னு கேட்க இப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க எங்க ரெண்டு பேரோட அம்மாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட தம்பி வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணி அம்மா சொல்ல சொன்னாங்க, அக்கா வந்து அடிக்க மாட்டாங்களா, வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல உடனே வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க உங்க அம்மா வந்து காம் ஆயிட்டாங்களா, வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க போய் சொல்லாத அப்படின்ட்டு. அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. பேராமெடிக் பொண்ணு வந்து அவங்க கிட்ட அந்த தாத்தா கிட்ட வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை எழுதி கொடுத்துட்டு வந்து ரிப்போர்ட்டர் வந்து வராரு. வந்துட்டு இவங்க கிட்ட வந்து கேக்குறாரு உங்க நம்பர் கிடைக்குமான்ட்டு. அப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க நான் நிறைய பேரை காப்பாத்திருக்கேன், என்னோட நம்பர் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், என்ன வந்து ஒரு உமனா பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய காம்படிஷன் எல்லாம் தாண்டி தான் வர வேண்டியதா இருக்கும், உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா ரிப்போர்ட்டர் வந்து திரும்பி பார்க்க காலையில ஒரு தாத்தா இருந்தார்ல, அவர்கிட்ட மருந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த மருந்தை வந்து அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து கதவு திறக்க சொல்றாங்க, கதவும் திறந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா பக்கத்துல உட்கார ஹீரோயினோட அம்மா வந்து அங்க ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், அதை எடுத்து காட்டின உடனே ஹீரோயின் வந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. உடனேவே வந்து ஹீரோ வந்து அவங்க போக முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு கதவு சாத்திட்டு போயிருவாங்க. நாளைக்கு மட்டும் நீ என்கிட்ட மாட்டின செத்த அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயினோட அம்மா வந்து பின்னாடி நின்றுட்டு உனக்கு நாளைக்கு வேற இருக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து வெளியில வந்து உடனே அப்புறமா பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோ வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து காப்பாத்தி இருப்பாங்க. அப்புறமா ஹீரோ வந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ ஹீரோயினோட சவுண்ட் தான் ஐயோ அம்மான்னு கேக்குது வெளியில. ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே போறாரு. அதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிச்சுட்டாங்க.